ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரதீப் சேது. இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆந்திரா துணை அமைச்சர் பவன் கல்யாண் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், மிகச்சரியான ஒரு விஷயம். அதாவது இந்தியா முழுவதும் சனாதன தர்மத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் ஒரு கேலி பொருளாக தான் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இந்து மதத்தையும் இந்து மதத்தை ஆதரிக்கிறவங்களையும் கொச்சப்படுத்துகிறாங்க. இந்து மதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிறுபான்மையர்களோட விரோதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை அமைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, சனாதன ஒழிப்பு மகாநாடுன்னு நடத்துகிறாங்க. அதில் மந்திரிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, சனாதனத்தை நாங்கள் டொங்கு போல் மலேரியா போல் ஒழித்து தான் கட்டுவோமே தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் போய்கிட்டு இருந்ததுன்னா இந்து மதத்தை தமிழகத்தில் மோசமாக சித்தரிக்கிறது, அவங்கள மட்டம் தட்டுறது, எலெக்ஷன் டயத்தில் வேல் ஏந்துறது, முருகருக்கு காவடி எடுக்கிறதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த முதல் 4 வருஷத்தில் இந்துக்களை பற்றி அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவாங்க. இந்த திமுககாரங்களுக்கு இதுதான் வேலை. இதை பவன் கல்யாண் சொல்கிற மாதிரி சனாதனத்தை நம்ம இந்தியா முழுவதும் பரப்பலைன்னு சொன்னால், இந்த திமுக ஆட்சி என்ன செய்யணும்னு சொன்னால், ரொம்ப கூடிய விரைவில் கோவில்கள் எல்லாம் நாங்கள் இடிப்போம்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் முகலாயர்கள் கோயிலெல்லாம் இடித்து கொள்ளையடித்த மாதிரி இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த உடனே ஏகப்பட்ட கோயில்களை இடித்தாங்க. இன்னும் பெரிய கோயில்களை கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதையும் இவங்க இந்த கோயிலுக்கு வரும்படி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை இன்னும் தொடாமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லா இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கணும், இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். சனாதனத்தை ஒழிப்பேன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள ஒழிக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணும். இந்துக்கள் சப்போர்ட் பண்ணுறவனையெல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு திரிகிற இவங்களுடைய முகமூடியை நாம் கிழிக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நம்ம நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்னும் 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வருது, அவங்கள வாஷ் அவுட் பண்ணி ஓட வரட்டணும். ஜெயலலிதா எப்படி 10 வருஷமாக அவங்கள பக்கத்தில் விடாமல் பண்ணாங்களோ அது மாதிரி செய்யணும். இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணும். சரியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.